ஹாய் ஸ்குவாட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் நண்பன் வீட்டுக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக என் நண்பன் நினச்சா என் நண்பன் சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். எப்பவுமே உங்கள் பையன் தான் சமைப்பானா? அப்போ நீங்கள் நான் சேர்ந்து அது தக்காளி சாதம் சந்தே மச்சான் வெங்காயம் ஏன் பிரியாணியில் போடுறோம்னு தெரியுமா? தெரியாது. தெரியாது சொன்னாங்க போடுறோம். உங்களுக்கு தெரியுமாம்மா? தெரியாதா? இது கூட தெரியாதா? தெரியாது. ஏன்னா இது எனக்கே தெரியாது. இதெல்லாம் இதோ இவன் தான் திருப்பு சொல்ல போறான். வீட்டில் வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க எத்தனை வருஷமா இந்த சமையல் செய்றீங்க உங்க வீட்டில்? ஒன்று ரெண்டு செஞ்சுருக்கலாம். வேணுமா உங்களுக்கு? தாங்கள் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லிக்கலாம். 15 வயசுல இருந்தா? அப்பத்துல இருந்து சமைக்கிறீங்களா? 15 வருஷமா சமைக்கிறாங்களாம். நம்மளுக்கு என்ன பத்தலனாலும் நம்மளே பேசி ஊட்டிக்கலாம். அது நம்ம விருப்பம் தான். இல்லை இல்லை என்னது மச்சான் அது? காரம் சாப்பிட்றோம்னா ஃபஸ்ட்டு தண்ணியே இருக்கக்கூடாது. மச்சான் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு மச்சான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச டவுட்டு தான், இருந்தாலும் ஒன்றையும் கேட்குறேன். ஃபஸ்ட்டு கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா? வீட்டிலேருந்து வேற ஒன்று வந்துடுச்சு. எது உங்களுக்கு பெட்டர்? உப்பு மிளகாத்தூள் தயிர். என் நண்பன் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டை முன்னாடியே அரைச்சி வச்சுப்பாங்க. செம்ம தெளிவு. அவன் பண்ணுற அவன் தயாராக வரமே இல்லையோ, எனக்கு செம்ம தயாராகுது, பார்த்தாலே தெரியும். என் நண்பன் எல்லாமே போட்டு சும்மா செம்மையாக கலக்கிறான். சதுக்கு புத்தி என்ன பண்ணுறானோ இல்லையோ நல்லா கிண்டி மட்டும் விடுறான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், செம்மையாக இருக்கு மச்சான். பார்க்குறேன் எப்படிடா கற்றுக்கினேன்? டொமேட்டோ பிரியாணி உப்பு தூக்கலாக இருக்கும். என் மச்சான் எல்லாரும் பிரியாணி ஐ பேருக்கு டேஸ்ட் பார்ப்பாங்க. என் மச்சான் பிரியாணி ஆவத்துக்கு முன்னாடியே டேஸ்ட் பார்த்துடுவோம். இவனுக்கு தான் மச்சான் நல்லா இருக்கு மச்சான். நல்லா இருக்கு மச்சான். இல்லை ஒன்றும் நல்லா இருக்கு. நார்மல் அரிசியை செய்கிறோம், பாஸ்மதி அரிசியை செய்கிறோம். என் நண்பன் எந்த அரிசியில் பண்ணாலும் டக்கராக இருக்கும் பிரியாணி.
சொல்லு சொல்லு. அடிப்போம், வாய்க்கு வந்து அடிப்போம். காசா பணம்? சப்ஸ்கிரைப் காசு. அது வேறு ஒன்றும் இல்லை கைஸ், என்னோட நண்பன் சேனல் தான் காசா நெட்வொர்க்கு. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைதுவே அவனுக்கு அதிகமாக தான் இருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர்ஸு. முடிஞ்சால் காசாலேருந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னடா குரல் அப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிச்சு. லெமன் லெமன் லெமன். எங்கேயா? லெமன் ஏன் போடுறோமா? அது நீ தான் மச்சான் சொல்லணும், நீ தான் குக்கு. நீ தான் ஒரிஜினல் குக்கு. இல்லை மச்சான், நீ தான் சொல்லணும். லெமன் போட்டாதான் அரிசி குலையாது, ஒட்டாது. என்னம்மா உன்னமா தேடுறீங்க லெமன்? இல்ல அது எல்லாமே அடியில போயிடுச்சு லெமன். அதுல கண்டுபிடிச்சிட்டேன் லெமன் எங்கே இருக்குன்னு. இதுக்கு தான் தேவை. சரியா? ரெடி ரெடி மச்சான், ஃபைனலாக. உங்கள் பையன் சமையல் நீங்கள் எத்தனையோ வாட்டி சாப்பிட்டுருப்பீங்க. சொல்லுங்க எப்படி எப்படி உங்களை விட ருசியா பண்ணுவானா எல்லாம் எப்படி பண்ணுவாங்க? கண்டிப்பா இது சாப்பிடலாம். மச்சான் எப்படி மச்சான் இருக்கு? நல்லாக்கா? இரு மச்சான், நாங்க சாப்பிட்டு சொல்றோம். இப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி மச்சான் இருக்கு சொல்றது? மச்சான் சார் நான் மட்டும் சொல்றேன். எப்படி மச்சான் இருக்கு? எப்படிமா இருக்கு சாப்பாடு? என்ன பண்ணுது?